பாருங்க வாசிங்க. நான் உன்னை திக்கற்றவர்களாக விடேன். அத சொல்றாங்க. இரண்டாவது, உங்களை அனாதியா நான் விடேன், உங்களை பரதேசியா நான் விடேன், உங்களை விரும்பியா நான் விடேன், உங்களை ஆதரவற்றவர்களாய் விடேன். அந்த சொல்றார், உங்களை திக்கற்றவர்களாய் நான் விடுவதில்லை. சகல ஜனங்களை காட்டிலும் நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. அல்லேலூயா. அது நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். துதி ஆண்டு, அறுவடை ஆண்டு, துதியின் ஆண்டு, அடுத்தது பெற்றுக்கொள்கிற ஆண்டு. அல்லேலூயா. மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மத்திய சுவிசேஷம் 8வது வார்த்தை சொல்றார். 3 சொல்லிருக்கேன் உங்களுக்கு. அழுகையோடும் என்னிடத்தில் வருவாங்க, கண்ணீரோடு வருவாங்க, அவர் தேவைகளை சந்தித்து கொடுத்து உங்களுக்கு கால்கள் இடராத வழியிலே நடத்தி கொண்டு போகிற உன்னுடைய பிதாவா இருக்கிறேன். 2வது. 3வது என்ன சொன்னாரு? உங்களுக்கு திக்கற்றவர்களாய் அடுத்தது சொல்றாரு, ஏனென்றால் கேட்கிறவன் எவன் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு தான் திறக்கப்படும். கரங்களை தட்டுங்க. ஜெபிக்கிற உலகதான் அற்புதம் நடக்கும், துதிக்கிற உலகதான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உன் சத்துருவுக்கு என்ன பண்ணு, உன் சத்துருவுக்கு என்ன பண்ண சொன்னாரு? உன் சத்துருவுக்கு என்ன பண்ண சொன்னாரு? சண்டை போட சொன்னாரா? உன்னை தூற்றுவதற்காகவும் உன்னை சபிக்கிறவர்களாக என்ன சொன்னாரு? ஜெபம் பண்ணுங்க. உன் சத்துரு பசியா இருந்தா என்ன சொன்னாரு? உன் சத்துரு பசியா இருந்தா அப்ப சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு என்ன கொடுக்கணும்? ஆகாரம் நிறைய கொடுக்கணும், டீ கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். ஆனா தூத்தவர்களுக்காக என்ன பண்ணணும்? இப்போ உங்களை குறித்து தூத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். உங்களை குறித்து தூத்திக்கிட்டே இருக்கிறாங்க, அநேகத்துக்கு போய் சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க அப்படி, இவங்க அப்படி, இவங்க இப்படி. அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் தான் பண்ணணும். நம்ம எதையும் யாருக்கிட்ட போய் எடுத்து பைபிள் சொல்லுங்க பாருங்க. உன் சத்துரு பசியா இருந்தா, தாகமா இருந்தா அவனுக்கு ஆகாரம் கொடு. 2வது பானம் கொடு. உன்னை தூற்றுவதற்காகவும் உன்னை சபிக்கிறவர்களுக்காக நம்ம என்ன பண்ணுமா? ஜெபம் பண்ணு. இரவும் பகலும் ஜெபம் பண்ணு. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தூற்றுகிற ஆவி என்ன பண்ணும்? வெளியேறி ஓடிடும். பிரைஸ் எல்லாம். இது உங்க ரகசியத்தை நம்ம சபையார் தெரிஞ்சுக்காத இருக்கிறீங்க. ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். தூற்றுவதற்காகவும் சபிக்கிறவர்களுக்காகவும் நீங்க என்ன பண்ணணும்? சொல்லுங்க, கேட்குமா? சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ணினா, எரேமியா வசனம் சொல்லுது, நெருப்பு தாழல அவன் தலைமையில குவிக்கிறவர்களா இருக்கிறீர்கள். அவங்க தலைமையில அக்னி தாழல குவிக்கிறவர்களா இருக்கிறீர்கள். யாருமே நேரம் கேட்க கூடாது. ஏன்னா என்னை பத்தி தூக்குறீங்க, என்னை பத்தி சொல்றீங்களாம, ஏன் என்னை பத்தி இப்படி சொல்றீங்க கேட்கவே கூடாது. அது அன்பு முடிஞ்சு போகும். கடவுள் அப்படிதான் சொல்ற. ஒண்ணு பண்ணுங்க, அளவீட்டை கூட்டி என்ன பண்ணுங்க? நீ அளவீட்டை கூட்டி உன் வீட்டுக்குள்ள போய் பிரவேசித்து நீ என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. தேவ சித்தமானால் அப்படியாப்பட்ட சகோதர சகோதரிகளை மாற்றுவார். ஏன் சத்தம் பண்ணார்? இந்த புதிய வருஷத்துல ஒரு புதிய மனுஷியாய், ஒரு புதிய மனுஷனாய் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் பிரவேசிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு புதிய மனுஷா இருக்கணும். புதிய மனுஷர்களாய் நான் போகும்போது நம்ம கண்டு என்ன பண்ணணும்? நடுங்கணுமா? நம்ம கண்டு நடுங்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வேதத்தை நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தவங்க போய் நம்ம நேருக்கு கேட்டு மறுபடியும் அவங்க பேச முடியாது, அவங்களோட பாட முடியாது, அவங்களோடு நம்ம ஒப்புரவாக்க முடியாது.
நான் பாருங்க நியூ இயர்ல வேலை செய்யற இடத்துல எனக்கு ஒரு தகராறு. என்னால பிரசங்கம் பண்ண முடியாது. என்னால என்ன பண்ண முடியாது? பிரசங்கம் பண்ண முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. என்னுடைய மேலாளர், அதாவது முதலாளி வந்தாரு. என்ன பாஸ்டர், இப்ப நான் தான் உட்கார்ந்து இருக்கிறேன். இப்போ அவருக்கு உங்களுக்கு சில பேச்சுவார்த்தை சரியில்லை, பேச்சில சண்டை போட்டுட்டீங்க. இப்போ உங்க 2 பேரும் நான் சமாதானம் படுத்தணும். என்ன சொல்ற? அப்படியாண்ணா நானும் அவருக்கு சமாதானம் ஆயிட்டோம் சொல்லிட்டேன். நான் எப்படி சமாதானம் ஆனீங்க? நான் நியூ இயர் அன்னைக்கு அவருக்கு போய் பிரதர் காட் பிளஸ் யூ ஹாப்பி நியூ இயர் கை கொடுத்துட்டேனா? அப்படியா? பாஸ்டர் வேலை காட்டிட்டீங்களே, உங்க பாஸ்டர் வேலை நீங்க காட்டிட்டீங்களா? அவரு என்ன சொன்னாரு? அவர் தேங்க்ஸ் பாஸ்டர் சொல்லிட்டாரு. அதான் அவருக்கும் உங்களுக்குள்ள வித்தியாசம். அவர் உலகத்தார், ஆனா நீங்க மன்னிச்சிட்டீங்க. நீங்க எல்லாத்தையும் வெறுத்து போய் அவர் கை கொடுத்தீங்க. ஆனா அதான் கர்த்தர் அதான் சொல்லியிருக்கிறார் எனக்கு. நான் அவருக்கு எனக்கு அந்த சண்டையோட போய் நான் எப்படி பலிபீடத்தின் மேல் செய்து கொடுக்க முடியும்? எப்படி திருவத்து கொடுக்க முடியும்? எப்படி மற்றவர்களுக்கு நான் போதிக்க முடியும்? அதான் நீங்க பாஸ்டர். ஆனாதான் ஆண்டவர் உங்களுக்கு பாஸ்டர் பாலி கொடுத்திருக்கிறார். என்ன அவர் என்ன பேசினார்? இல்ல நான் வந்து கூப்பிட்டு நாங்க சமாதானம் ஆயிட்டா பரவாயில்ல, அல்லேலூயா. ஒரு சின்ன வார்த்தை தான் அவருக்கு எனக்கும். என்னால சீனிக்க முடியல. அவரோட கை கொடுத்த பிறகுதான் என் இருதயத்தில் இருந்த சுமை இறங்கினது. அல்லேலூயா. ஏன்னா ஒரு அதர் பீப்புள், ஆண்டவர் அறியாதவர், பைபிள் வாசிக்காதவர், ஜெபம் பண்ணாதவர், அவ்வளவு அவருக்கு ஒண்ணு தெரியாது. அறிந்தவர்கள் நான் ஜெபிக்கிறவன், நான் தேவனுடைய வார்த்தைகளை தியானம் பண்ணுகிறவன். ஒரு சத்துரு பசியா இருந்தா, தாகமா இருந்தா அவனுக்கு பானம் கொடு, உணவு கொடு. உங்களை தூற்றுவதற்காகவும் உங்களை சபிக்கிறதுக்காக என்ன பண்ணுங்க? நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது அவர்கள் மனம் திரும்புவார்கள். அவர்கள் நான் செய்கிறது தப்பு என்பதை உணர்வார்கள். சொல்லி கொடுத்தாரு. ஆனா அதற்கு சொல்லி அப்ப நம்ம தான் என்ன பண்ணோம்? ஒருவருக்கு ஒருவர் நீங்க சண்டை இருந்தா காணிக்கை போடக்கூடாது. உன் காணிக்கை எங்க வைக்கணுமா சொல்லுங்க? பெட்டி மேல, பெட்டி பக்கத்துல வச்சுட்டு ஒரு சகோதரத்துல போய் என்ன ஆகணும்? ஒப்புரவாகின பிறகு வந்து என்ன பண்ணுங்க? உன் காணிக்கை போடு. இயேசு சொல்றார். இல்லைன்னா அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாதான். ஒருத்தங்களை வறுமையா நம்ம இருதயத்துல வச்சுக்கிட்டு, ஒருத்தனுக்கு வறுமையா ஒருத்தங்களோட விரோதமா இருந்துக்கிட்டு, நீ என்ன காணிக்கை கொடுத்தாலும், உபவாசம் இருந்தாலும், 100 பேருக்கு அன்னதானம் போனாலும், உன்னுடைய அந்த தான தர்மம் எங்க கேட்கப்படாது, கேட்கப்படாது. ஒண்ணும் கிடையாது. 1000 பாக்கு பண்ணிட்டு கொண்டு போய் ஒரு கடையை பண்ணிட்டு வந்துருவான். அது வேறு, இது வேறு. அல்லேலூயா. ஏன்னா நீங்க 4 சுவிசேஷ புத்தகத்தை படிச்சு பாருங்க. ஏன் சொல்றாரு? நம்ம இருதயம் சுத்தத்தோடு, செம்மையோடு, அன்போடு, அரவணைப்போடு, உண்மையோடு நாம் யாருக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுக்கிறோமோ, இல்ல கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறோமோ, அது பரலோகத்துல கேட்கப்படும். தொன்மையிலும் ஒரு மனிதன் இருந்தால் அவனுடைய காணிக்கை கேட்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப வர்ணத்தோடு நம்ம எதை செய்தாலும் அது பரலோகத்துல கேட்கப்படாது. அல்லேலூயா. அதை நீங்கள் எதை கொடுத்தாலும் உண்மை மனதோடு கொடுங்கள். அது பரலோகத்தில் கேட்கணுங்க, பரலோகத்தில் கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம வந்து கிறிஸ்துமஸ் கொடுக்குறோம், பெருமைக்கு கொடுக்குறோம். பல பேர் சொல்லலாம், பாசம் பெருமை கொடுக்கலாம், இல்ல ஒரு பேர் விலங்க கொடுக்கலாம், அப்படி கொடுக்கலாம், இப்படி கொடுக்கலாம். ஐயோ, அப்படிலாம் கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு நல்ல சுவையான சாப்பாடு, ஒரு புத்த ஆடை அவர் கொடுக்கும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. எப்படி உழைக்கிறது தெரியுமா? ஒரு நாள் விஷயத்துக்கு பல நாள் உழைக்கிறோம் தெரியுங்களா? வெட்கத்தை விடுறோம், மரியாதை இழந்து போறோம், காரி முந்திட்டு குறைச்சிட்டு போறோம். பிரைஸ் தி லார்ட். அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்வானால் அவன் தண்ணீர் விசாரிக்கிறவன
பந்தியில் பரிமாறம் பெறுகிறவனா உட்கார்ந்து சாப்பிட பெரியவனா? அப்ப பரிமாறங்கள் எப்படி இருக்கணும்? ஹலோ, பந்தியில் உட்கார்ந்து இருக்கணும், எதுவும் சாப்பிடலாம். ஆனா பரிமாறங்க அவங்க எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும், உறுதியா இருக்கணும். அதான் சொல்றாரு, பந்தியில் உட்கார்ந்து பரிமாறம் பாருங்க, அவன் தான் உத்தமன், பெரியவன். ஏன்னா அவன் பொறுத்து இருக்கிறான். எல்லாத்தையும் அடைக்கி வைத்து எல்லாரையும் திருப்தியாக்கின பிறகு கடைசியில் உட்கார்ந்து இருக்கோ இல்லையோ அவன் அமைதியாய் உண்கிறான் பாருங்க, அவன் தான் தேவன் பாக்கியவான். அவனே எனக்கு ஊழியக்காரியமா இருக்கிறான் நான் சொல்றேன். தெரிஞ்சுக்கலாம் அடிப்படை, கிறிஸ்துவுக்கு அடிப்படை ரொம்ப முக்கியம் பாருங்களேன். அல்லேலூயா, கிறிஸ்துவின் அடிப்படை ரொம்ப முக்கியம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், சீஷர்களுடைய அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, ஒருவருக்கு ஒருவர் சண்டை, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னாரு, தன்னுடைய மேல் இருந்த அங்கியை இடுப்புல கட்டி முழங்கால் போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து ஒவ்வொருடைய கால்களையும் என்ன பண்றாரு? அப்ப பேதுரு என்ன பண்றாரு? பேதுரு என்ன சொல்றாரு? இல்லைங்க, தப்பா சொல்றீங்க. ஆண்டவரே, நீ தேவகுமாரன், நீ கர்த்தர், நீ மேசியா, என் காலை அப்ப என் ராஜ்யத்துல இடம் இல்லை, ஓடுறாங்க. என் ராஜ்யத்துல இடம் இல்லை, நீங்க சுத்தமாக்குறீர்கள், உங்கள் கால் தூசி இருக்கிறது. நான் சொன்னாரு, நீங்க சுத்தமான இருக்கிறீங்க, ஆனா உங்க கால்ல மட்டும் தூசி இருக்கிறது. அது பல அர்த்தத்தை குறிக்கும். அதை நான் கழுவாகணும். அப்ப என் ராஜ்யத்துல உங்களுக்கு என்ன இல்லை? பங்கு இல்லை, இடம் இல்லை சொல்றாரு. அதுவே ஐயோ, உங்க ராஜ்யம் பங்கு இல்லைன்னா நான் கிறிஸ்தவா இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு அர்த்தமே இல்லை. அப்படியானால் ஒண்ணு செய்யுங்க, என் உச்சக்கால் முதல் உள்ளங்கால் மட்டும் என்னை கழுவுங்க சொன்னா, இல்ல நீ சுத்தமா இருக்கிறீர்கள், உங்கள் கால்கள் மட்டும் நான் கழுவ வேண்டும். ஒருவன் எனக்கு உடை செய்வானால் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒருவருக்காக ஒருவர் கழுவும்படி நான் விரும்புகிறேன். இதுவே உங்கள் பிதாவாகிய தேவனுடைய சுத்தமா இருக்கிறதுன்னு சொல்லி தன் சீஷர்களுக்கு அவர் அறிவுரை கூறினார். முதன்மை இருக்கிறவன் எப்படி இருக்கணும்? முதன்மை இருக்க விரும்புகிறவன் என் நிமித்தம் தாழ்மையா இருக்க வேண்டும். எனக்கு வேலைக்காரனாய் வேலைக்காரியா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதுதான் ஆண்டவருடைய போதனைகள். இதில் ஒருவர் பொருத்தி கரெக்டா இருந்தானா தேவன் அவர்களை விசேஷமா இந்த பூமியில நடத்தி கொண்டு போவார் என்று பைபிள் சொல்லுது. அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிதான் நான் இவனுக்கு ஞானஸ்தானம் பேர் வச்சேன். அவர் தான் சொன்னார், நான் ஏற்கனவே யோசித்த அந்த பேர் எனக்கு வந்தா நலமா இருக்கும். அல்லேலூயா. ஆலன் என்கிட்ட கேட்கிறாரு, ஆலன் ஐசக்னு எப்படி வச்சீங்க? நான் யோசித்தேன், ஆலன் ஐசக்னு வைக்க, ஐசக்னு எனக்கு நல்லா பிடிக்கும், வைக்கலாமா அங்கிட்ட சொல்லாமான்னு காலைல ஞாபகம் எடுத்த பிறகு அவர் சொன்னார், எனக்கு ஆண்டவர் எப்போ ஞாபகம் எடுக்குன்னு என்கிட்ட சொன்னியோ அன்றைக்கே நான் ஜெபம் பண்ணி உன்னுடைய பெயரை ஷூட் பண்ணினேன். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பெயர் வச்சு. நான் நினைச்சேன் இந்த பேர் நல்லா இருக்கு. அதே போல எனக்கு இந்த பெயரை நீங்க சூட்டி நான் சுட்டல, கர்த்தர் சொல்றான். பெயர் சுட்டுறது கர்த்தர் தான். நான் இண்டுல இருந்தேன், அப்ப கூட அதுவும் கர்த்தர் தான் அந்த பெயர் சுட்டுவான். ஆண்டவர் தான் நம்மளை பேர் சொல்லி அழைக்கிறவரா இருக்கிறார். அது இந்து பேரா இருக்கலாம் அல்லது கிறிஸ்டின் பேரா இருக்கலாம். அவர்தான். ஏன் பேர் மாத்திரம், ஆடை மாத்திரம்? ஒரு மாத்தல் மாசு பிரகாரம் ஆடையை மாத்து, பெயரை மாத்து என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் அந்த பெயரை நம்ம மாத்துறோம். அல்லேலூயா. மனம் மாறுவது அல்ல, மார்க்கம். மனம் இல்ல, மார்க்கம். இந்த மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு புதிய ஆத்மா நம்ம சபைக்கு வந்து பாருங்க, கரங்களை தட்டுங்களே. ஒரு புதிய ஆத்மா, ஒரு புதிய ஆத்மா. நம்ம ராய்க்கருடைய பேரை நம்ம சபைக்கு வந்துட்டார். சபையில காலெடுத்து வச்ச பிள்ளைங்க வாழ்க்கையில பெரிய ஆள் ஆயிடுவாங்க. தாவீதெல்லாம் பிரதிஷ்டை ஆலயத்துக்கு வந்தார். அதனாலதான் இஸ்ரவேலுக்கு ராஜாவா ஆனார். அப்ப இவர் ஒரு பெரிய மனிதனா தேவன் ஒரு எதிர்காலத்துல கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப வேதம் என்ன சொல்லுது? நான் உங்களை திக்கற்ற வாழ்விடேன் என்ன சொல்றாரு? நான் உங்களிடத்துல வருவேன். எதற்கு வருவேன்? சகல ஜனங்களை காட்டிலும். எதற்கு நான் வருவேன்? உங்களோட உட்கார்ந்து சாப்பிடவா? இல்ல இல்ல, சகல ஜனங்களை காட்டிலும் நீங்க எப்படி இருப்பீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்.
இந்த கர்த்தர் அநேகர் வந்துங்க. அப்போ 4வது சொல்றாரு, கேட்கிறவன் எவன்? கேட்கிறவன் எவன்? தேடுகிறவன் எவன்? தட்டுகிறவன் எவன்? அவனுக்குதான் கொடுக்கப்படும் ஆண்டு சொல்றாரு. நீங்க கேட்கணும் ஆசீர்வாதம். கேட்காவிட்டால் கொடுக்கப்படாது. தேடாவிட்டால் நீங்கள் எதையும், ஒரு வேலை படிச்சுட்டீங்க, தேடணும் போய் வேலை இல்ல பதிவு பண்ணி வைக்கணும். உங்க கவர்மெண்ட் வேலைக்கு என்ன பண்ணுவாங்க? பதிவு பண்ணி வைக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஆபீஸ் இருக்குது. அங்க போய் நம்ம என்ன பண்ணணும்? பேரை பதிவு பண்ணணும். நான் பிகாம் படிச்சிருக்கிறேன், நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன், நான் இப்படி படிச்சிருக்கிறேன், அப்படி படிச்சிருக்கேன்னு சொல்லி பேரை பதிவு பண்ணி வச்சா 2 வருஷத்துல 3 வருஷத்துல 1 வருஷத்துல 6 மாசத்துல அது எப்படி கவர்மெண்ட் அந்த டிடி கொண்டு போதோ அப்படி அந்த வேலையை நம்ம கொடுப்பார்கள். அப்ப பதிவு பண்ணி வைக்கணும். அப்ப நீ கேட்கணும் சொல்றாரு. கேட்கிறவன் எவனோ பெற்றுக் கொள்வான், தேடுகிறவன் எவனோ கண்டடைவான், தட்டுகிறவன் எவனோ பரலோகமே தட்டப்படுவான். தட்டுறது பெரிய விஷயம். தட்டுகிறவன் தான் பரலோகமே திறக்கப்படும், பரலோக பொக்கிஷம் திறக்கப்படும், பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் திறக்கப்படும். அதான் இந்த வேத வசனம் 4 உங்களுக்கு 5 வார்த்தை சொல்லி இருக்கிற. 1 அழுகையோடும் விண்ணப்பங்களோடு, பார்த்தீங்களா? அழுகையோடு வருவாங்க. 2வது விண்ணப்பங்களோடு வருவாங்க. 3வது வார்த்தை சொன்ன வசனம் நல்லா வாசிங்க. அழுகையோடு வருவாங்க, விண்ணப்பங்களோடு வருவார்கள், 2வது விண்ணப்பத்தோடு வருவார்கள், அவர்களை வழிநடத்துவாங்க. 3வது கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்டவர்களை நான் கைவிடாதிருப்பேன், அவர்களை நான் வழி நடத்துவேன். வழிநடத்தி என்ன சொல்றாரு? அடுத்தது அவர்களை தண்ணீர் உள்ள நதி அண்டைகளுக்கு, பாருங்க 3வது 4வது சொல்றாரு, அவர்களை கைவிட மாட்டேன், தண்ணீர் உள்ள வழி அண்டையிலே அவர்களை இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன், ஓட பண்ணுவேன், பேச பண்ணுவேன், வளர பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். இடராது. கிறிஸ்துக்குள்ள இருக்கிற உனக்கு உன் கால் கையிலாகாது. சொன்னாரு, ஒருவன் உங்களை 1 மைல் தூரம் கூப்பிட்டா எல்லாம் நினைக்காமீங்க. 1 மைல் தூரத்துக்கு எத்தனை மைல் போனோம்? ஏன் ஆண்டு சொன்னாரு 2 மைல் தூரம் போக சொன்னேன்? இது எதை காட்டுது? எதை காட்டுது? தாழ்மையை காட்டுகிறது, ஹெல்ப்பை காட்டுகிறது, உதவியை காட்டுகிறது. நீ 2 மைல் தூரம் நீ போனா உனக்கு என்ன கிடைக்கும்? அந்த எஜமான் என்ன பண்ணுவான்? உனக்கு ஒரு நிர்ணயம் பண்ணிருப்பான். ஒரு 100 ரூபாய் கொடுக்கணும், 1 மைல் தூரம். நான் அவ்வளவுதான் இல்ல ஐயா, நீ எங்க போறீங்க? இன்னும் 1 மைல் தூரம் போடும் தம்பி, நான் ஆட்டோ பிடிச்சு போயிடுறேன். இல்ல சார், அதுதான் நான் வந்துடுறேன். அப்ப அந்த எஜமான் என்ன நினைப்பான்? 100 ரூபாய் கொடுத்தோம், இவனுக்கு என்ன பண்ண போறோம்? 500 ரூபாய் கொடுக்கணும். கரல தட்டுங்க. 1 மைல் தூரம் உன்னை ஒருவர் கூப்பிட்டா நீ எத்தனை மணி தூரம் போ? அல்லேலூயா. ஒருவர் உங்களை விசாரித்தால் ஒருத்தர் கேட்பாங்க, அந்த வீட்டுக்கு நீங்க போறீங்களே, உங்களை விசாரிக்கிறாங்களா? என்னங்க சிஸ்டர், நல்லா விசாரிக்கிறாங்க, நல்லா விசாரிக்கிறாங்க, நல்லா பேசுறாங்க, நல்லா பண்றாங்க, நல்லா உதவி பண்றாங்க. அவங்க ஒரே ஒரு காரியம் தான் அவங்க செஞ்சிருப்பாங்க. ஆனா நீங்க எத்தனை காரியம் சொல்லணும் அவங்களை பத்தி? 4 காரியம் கூட்டி சொல்லணும். மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். கொடுங்கள், அப்போது உங்களுக்கு உன் வார்த்தை எப்படி இருக்கிறதோ அப்படிதான் உனக்கு. உன் வார்த்தை வைத்தே உன்னை நான் என்ன பண்ணுவேன்? நியாயத்திற்கு பண்ணுவேன். அல்லேலூயா. இது யார் பண்ணுகிறதுன்னா சத்துருக்கிறிய. சத்துருக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? இடம் கொடுக்கக்கூடாது. எவர்திங் இடமே கொடுக்கக்கூடாது. எந்த மேட்டருக்கும் சத்துருக்கு நம்ம இடம் கொடுக்காத அவனை கடிந்து கொண்டுட்டே நம்ம இருக்கணும். நம்ம இருதயத்தை வரும், அதை நம்ம கடிந்து கொள்ளணும். அதுதான் பைபிள் சொல்லுது. அப்பதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர முடியும், உலக ஆசீர்வாதத்துல வளர முடியும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல நம்ம வளர முடியும். எல்லா சராசரி மக்களோடு நம்ம எப்படி இருக்க முடியும்? பழக்க வழக்கத்தோடு, அன்போடு, அரவணைப்போடு நம்மளால இருக்க முடியும். அததான் கர்த்தர் அங்க சொல்றாரு, அதான் தேவன் சொல்றாரு. ஆனா எரேமியா 39 பாருங்க, வாசிங்க. நான் முடிச்சிருவேன். அவ்வளவுதான், ஆலோசனை தான். நீங்க
வாசிங்க. 31 பாருங்க. கர்த்தர் யாக்கோப்பை மீட்டு 31 எரேமியா புஸ்தகம் 11. கர்த்தர் யாக்கோப்பை மீட்டு அவனில் பலவானுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுகிறார். பாத்தீங்களா? உன்னை மீட்டு எங்க கொடுக்க மாட்டாரு, சத்துருடைய கொடுக்க மாட்டான். உன்னை மீட்டு பலருடைய கையில கொடுக்க மாட்டான். ஐயோ தான் நீ வச்சுக்கப்பா என்னால முடியாது, இல்ல உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம். உன்னை மீட்டு வேற ஆளுக்கு கொடுத்துட மாட்டார். உன்னை மீட்டு வேற ஆளுக்கு கொடுத்துட மாட்டார். அவன் கைக்கு ஒரு என்ன பண்ண வரான், நீங்களாக்கி உன்னை மீட்டுக் கொள்ளுகிறான். அர்த்தம் வாசிங்க. அவர்கள் வந்து சீயோனின் உச்சத்திலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமையும் திராட்சரசமும் எண்ணெயும் ஆட்டுக்குட்டிகளும் கட்டுக்குட்டிகளும் என்பவைகளாகிய இந்த நன்மைக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்மா நீ பாய்ச்சலான தோட்டத்தை போல. வாசிக்கிறீங்க, போட்டி போட்டு வாசிக்க வேணாம். போட்டி போட்டு வாசித்து பாஸ்டர் வந்து நீங்க கிடுக்கிடு இருக்க வேணாம். நீங்க வாசிக்கிற வாசிக்க நான் தடுமாறி போகணும். எல்லாம் பிகாம், பிஎஸ்சி, பிஇ, எம்காம், எம்எஸ்சி படிச்சிருக்கீங்க. நாங்கெல்லாம் வந்து கிளாஸ் தான் படிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. பைபிளை மடியில வச்சு அப்படி பிரிச்சா பாஸ் திக்குமுக்கா என்னும். சாரிமா, யாருக்கும் ஒரு ஆள் படிக்க நான் சொல்லணும். அல்லேலூயா. என்ன தூக்கத்துல வந்திருக்கீங்களா, மயக்கத்துல வந்திருக்கீங்களா, சிந்தல்ல வந்திருக்கீங்களா? சகல காரியங்கள் ஆலயத்துக்கு வரும்போது உங்கள் சகல கிரியைகளையும் உங்கள் சகல சிந்தனைகளையும் உங்கள் சகல போராட்டங்களையும் மூட்டை கட்டி அங்க தூரத்துல வச்சுட்டு தான் தேவாலயத்துக்குள்ள வரணும். அதான் தாவீது சொல்றாரு ஒரு வசனத்துல, சங்கீதம் 100ல எப்படி சொல்றாரு பாருங்களேன். நீ ஆலயத்துக்கு எப்படி வரணுமா? தூக்க கலக்கத்தோடு, கொட்டாய ஊட்டத்தோடு, பலவீனத்தோடு, பாருங்க. அது 1ஆவது வாசகம் சொல்றாரு, பூமியின் குடிகளே கர்த்தரை கெம்பீரமாய். பைபிள் வாசிக்கிறது ஒரு விதங்க, ஒரு ஸ்டைல். பைபிள் வாசிக்கிறது ஒரு மேன்மை, ஒரு விதம், ஒரு ஸ்டைல். ஊருக்கு போறீங்க, எப்படி போவீங்க? ஊருக்கு போறீங்க, ஒரு ஊருக்கு போகணும், நான் போறோம், டிக்கெட் எடுத்தீங்க, எப்படி போவீங்க? அக்கறையோடு அக்கறையோடு போவீங்க. அக்கறையோடு. அக்கறைனா என்ன பண்ணுவீங்க? அது நீங்க தான் பார்க்க மாட்டேன். உனக்கு 3 நாளைக்குள்ள வஸ்திரத்தை எடுத்து வைப்பீங்க, புடவை எடுத்து வைப்பீங்க. 3 நாளைக்கு உள்ளது உங்க துணிமணி எடுத்து வைப்பீங்க, பல் வளர்க்கிற பேஸ்ட் எடுத்து வைப்பீங்க, பிரஸ் எடுத்து வைப்பீங்க. இல்ல டெய்லி மாத்திரை சாப்பிடணும், முதல்ல அதையும் எடுத்து வைப்பீங்க. காலணிகள் எடுத்து வைப்பீங்க. இது போக்குவரத்து போடுறது, அங்க போய் போடுறதுக்கு ஒரு செப்பல் எடுத்து வைப்பீங்க. அக்கறையோடு எல்லாத்தையும் செய்து மூட்டை கட்டி அந்த மூட்டையை கையில பிடித்துக் கொண்டு நடந்து போய் அங்கே பிரயாணம் செய்வீர்கள். அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கும் பொழுதும் வேத வாசிக்கும் பொழுதும் ஆலயத்துக்கு வரும்போதும் எப்படி வரணுமா? அக்கறையோடு வரணும். அக்கறை, அக்கறைக்கு இக்கறை சச்ச என்று சொல்வார்கள். அப்படி அக்கறையோடு வரணும் தேவாலயத்துக்கு. அதான் தாவீது சுட்டி காட்டி எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அவருடைய ஜனங்கள், நீங்கள் நான் யாரு? யாருடைய மேய்ச்சல் ஆடுகளா இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மேய்ச்சலுக்கு இந்த உலகம் கிடையாது. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நீங்களும் நானும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளா இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த ஆசீர்வாதம் யாருக்குரியது? எனக்குரியது, எனக்குரியது, நமக்குரியது. அது ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்குரியது, ஏற்றுக்கொண்டவர்களுக்குரியது. இந்த உலகத்துல 700 கோடி மக்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், யோவான் புத்தகம் 1:12 வாசிங்க. யோவான் 1:12. சீக்கிரம் எடுங்க, டக்கு டக்குன்னு எடுங்க.
நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். கரங்களை தன் என்ன கொடுத்திருக்க உனக்கு? அக்கறையோடு வருகிற உனக்கு, அக்கறையோடு வந்த உனக்கு ஒரு வார்த்தை இருக்குது. அக்கறையாய் வந்த உனக்கு கர்த்தருடைய கண்கள் உனக்கு என்ன கிடைச்சுதான்? எங்க சொல்லி இருக்குது? எவ்வளவு குறித்து சொல்லி இருக்கு? அவ யாரு? அக்கறையா வந்த உனக்கு அந்த வார்த்தை, அக்கறையா வந்த உனக்கு என்னுடைய உனக்கு அகலமான ஆசீர்வாதத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன் சொல்றாரு. அக்கறைன்னு சொன்னல, அது உதாத்த சொல்லு, நூத்த சொல்லுண்டாரு. அக்கறையாய் வந்த உனக்கு என்னிடத்தில் உனக்கு கிருபை உண்டு என்ன போவாசு சொல்றார். போவாசு ஒரு இளவரசன். போவாசு கண்கள்ல ரூத்துக்கு என்ன கிடைச்சது? அது எதை காட்டுகிறது? எப்படி கிருபை கிடைத்தது? எப்படி கிருபை கிடைத்தது ரூத்துக்கு? யார் சொன்னதுங்க? அவருடைய கீழ்ப்படிதல். மேட்டிமை இல்ல, கீழ்ப்படிதல். மேட்டிமை இல்ல, கீழ்ப்படிதல். தன்னை காத்துதல், தன்னை ஒப்பு கொடுத்தல். மேட்டிமை ஒரு நாளும் தாழ்மை கொண்டு வராது. மேட்டிமை ஒரு நாளும் கீழ்ப்படிதல் கொண்டு வராது. மேட்டிமை ஒரு நாளும் கிருபை பெற்றுக் கொள்ளாது. மேட்டிமை ஒரு நாளும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அடைக்கலமா வந்த உனக்கு, அக்கறையா வந்த உனக்கு என்னிடத்தில் ஒரு கிருபை கிடைத்தது. போவாஸ் சொன்னா, உன் இஷ்டப்படி இந்த இடத்தில் உள்ள அடிகளை நீ எடுத்துக் கொள்ளலாம், பொருட்டிக் கொள்ளலாம், அள்ளிக் கொள்ளலாம். அவருடைய தாழ்மையை பார்த்து, அவருடைய காரியங்களை பார்த்து போவாஸ் அந்த வேலை செய்யற இடத்துல நான் மணியாளர்கிட்ட சொல்றான், சூப்பர்வைசர் கிட்ட, இவள் என்ன செய்தாலும் இவளை நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒன்றும் கேட்கக்கூடாது. இவள் இஷ்டப்படி இவள் அரி பொறுக்கிக் கொள்ளட்டும். இவளுக்கு நான் கொடுக்கிற பாத்திரத்தில் இவளுக்கு தண்ணீர் கொடு. இவள் இங்கே இருக்கட்டும், மற்ற வயலுக்கு போய் இவள் பொறுக்கிக் கொள்ள வேண்டாம். என்னுடைய ஆசீர்வாதத்திலே இவள் மிதந்து இருக்கட்டும் என்று சொல்லி இரக்கத்தை தேவன் ரூத்துக்கு கட்டளையிட்டான். காரணம் தாழ்மை. தாழ்மையை தாழ்வது என்னத்தை கொண்டு வரும்? மேன்மையை கொண்டு வரும், மகிழ்ச்சியை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும், ஆனந்தத்தை கொண்டு வரும், அறுவடையை கொண்டு வரும், அன்பை கொண்டு வரும், எல்லாத்தையும் கொண்டு வரும். ஆனா 13 எரேமியா 3:13 வாசிங்க. 13 வாசிங்க. 13 வாசிங்க. பச்சையான சகல மரத்தின் கீழ் அந்நியருடைய சோரமார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். அறிக்கப்பட் ஒத்துக்கொள்ளணும். ஒத்துக்கொள்ளும் பொழுதுதான் இரட்டிப்பான நன்மைகள், ஒத்துக்கொள்ளும் போதுதான் கிருபைகள், ஒத்துக்கொள்ளும் போதுதான் பாதுகாப்பு. ஒத்துக்கொள். செகண்ட் பாயிண்ட், உங்கள் பாவத்தை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அன்பை பெறுவான், பண்பை பெறுவான், கிருபை பெறுவான், மேன்மை பெறுவான், சத்தத்தை அடைவான். சத்தியம் அவனை வாழ்நாள் முழுதும் அவனை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. சத்தியம் அவனை என்ன பண்ணும்? வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்கும். சகல ஜனங்களை காட்டிலும் நீங்க யாருங்க? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சகல ஜனங்களை காட்டிலும், சகல ஜனங்களை காட்டிலும் நீ ஆசிரியப்பட்டு கர்த்தருடைய கிருபையினால் மூடி மறைத்துக் கொள்வான். இரண்டாவது பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க போறேன். 1 நாளாகும் 16 11 16 3-4 வசனத்தை வாசிங்களேன். 1 நாளாகும் 16வது அதிகாரம் 9 வாசிங்க. அதாவது 8 வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை பிரஸ்தாப பண்ணுங்கள், அவருடைய செய்களை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை
குறித்து மேன்மை பாராட்டுங்கள். எதை குறித்து மேன்மை பாராட்டணும்? பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டணும். நம்முடைய பணத்தையோ, நீங்க போட்டிருக்கிற நகையையோ, நீங்க கட்டி வைத்திருக்கிற வீட்டையோ, நீங்கள் வாங்கி வைத்திருக்கிற பலவிதமான பொருட்களையோ மேன்மைப்படுத்த கூடாது. அது ஜீவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அது உங்களுக்கு உள்ளது, அது உங்களுக்குரியது. அதை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதை குறித்து நாம் மேன்மை பாராட்டணும். ஒருவன் ஒருவருக்கு உதவி செய்யும் போது இந்த கையிலே அவனுக்கு உதவி செய்கிறதை இந்த கைக்கு தெரியாம உதவி செய். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு? குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரையே தேடுங்கள். இது எப்படி இருக்கும்? மக்கள் கீழே சொல்லுங்க. கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள். என்ன பண்ணும்? நாடுங்கள். Praise the Lord. என்ன பண்ணும்? நாடணும். தேடுறது வேற, நாடுறது வேற. நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நாடுங்க. அவர் சமூகத்தை நித்தம் என்ன பண்ணுங்க? அத நான் சொன்னேன்ல, ஜெபம். இந்த வாரம் முழுவதும் ஒரு ஜெப நேரத்தை புரியுங்கள். கண்ணனெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணிக்க கூடாது. அவருடைய நாமத்தை வீட்டிலே வளர்க்க கூடாது. 4 பேருக்கு முன்னாடி எங்க நான் ஜெப நேரம் சொல்லவே கூடாது. நீ ஜெபிக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. நான் உபவாசம் எடுக்க போறேன் நீ சொல்லக்கூடாது யாருக்கு. நீ 1 நாள் எடுத்தாலும் சரிதான், 7 நாள் எடுத்தாலும் சரிதான், 5 நாள் எடுத்தாலும் சரிதான், 30 நாள் எடுத்தாலும் சரிதான், இல்ல 3 நாள் எடுத்தாலும் சரிதான். நீ உபவாசம் எடுப்பது யாருக்கும் உன் முகம் எப்படி இருக்க கூடாது? வாடலா இருக்க கூடாது. யாரும் உங்களை பார்த்து கேட்க கூடாது, என்னங்க உங்க முகம் வாடலா இருக்குது. அதுக்கு என்ன வேணும் உனக்கு? அப்படியே வல்லமைய இல்ல, நாடணும். நாடுறது வேற, தேடுறது வேற. நாடணும். எப்படி நாட முடியும்? தேடிடலாம். இந்த டீப்போட தேடலாம், 10 கடை போய் தேடலாம், 11வது கடையில் டீப்போட நல்லா இருக்கும் வாங்கிடலாம். ஆனா நாடணும். எப்படி நாடணும்? ஜெபத்துல நாடணும். அப்படியே ஒழிந்தேடும் வல்லமை, நதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. அப்படி நாடணும். நாடும் பொழுது அப்படியே நாடணும். பிரசனத்தை நாடணும், ஒரு வல்லமையை நாடணும், அவருடைய முகத்தை நாடணும், அவருடைய கிருபைகளை நாடணும். நாடுக்கு வேற, தேடுறது வேற. தேடி எதெல்லாம் வாங்கலாம், தேடி யாரையும் கண்டுபிடிச்சிடலாம். அமெரிக்காவில, இந்தியாவில் தேட அமெரிக்காவில தான் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நாடுறது வேற. நாடணும். அது வல்லமையை நாடணும், அது கிருபையை நாடணும், அது ஆசீர்வாதங்களை நாடணும், அது அன்பை நாடணும், அது அரவணைப்பை நாடணும், அது பாதுகாப்பை நாடணும். நாடுகிறது. அல்லேலூயா. அதனால தான் வேத வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தம் தேடுங்கள். நாடுங்கள். அதிகாலையில் எழுந்து நாடுங்கள். உன் சத்தம் யாருக்கும் கேட்கக்கூடாது, கொஞ்சம் யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது. ஆண்டவரோட பேசுறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஆண்டவர் ஜெபிச்சது யாருக்கும் தெரிஞ்சுதா? அவர் இரவு முழுவதும் எங்க இருந்தாரு? கச்சமனை தோட்டத்தில் அந்த பகற்புல எங்க இருந்தாரு? கிராமங்களை சுத்தி திரிந்து என்ன பண்ணாரு? என்ன சொன்னாரு? எல்லாரும் தேர்ந்தவங்க சொல்றீங்க, உங்களையும் தேர்ந்தவங்க கை தூக்குங்க, உங்களை தலைவர் ஆக்கலான்னு. வசனத்துல படிப்பு கிடையாது. அதாவது வேத வாசிப்பதில், ஜெபிப்பதில், வேத வார்த்தைகளை தியானம் பண்ணுவதில் உங்களில் தேரிலும் 7 பேரை தெரிந்து கொண்டு சபைக்கு தலைவராக்குங்கள். அங்க பவுல் எழுதுகிறார். நல்ல எல்லா வசனத்திலும் தேரினவளா இருக்கணும், பதில் சொல்லவா இருக்கணும், அதுக்கு அர்த்தம் சொல்லவா இருக்கணும். தேறினவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? அது 7 பேர் சபைக்கு தேவைப்படுது. அந்த 7 பேரை நான் நினைக்கலாம் இருக்கிறேன். வாயல்ல, பேச்சு இல்ல, எதுல இருக்கணும்? பேலன்ஸ்ல இருக்கணும். பேச்சு அல்ல, பேச்சு அல்ல, கிரியைகளில இருக்கணும். அல்லேலூயா. பேச்சில் இல்ல தேவனுடைய ராஜ்யம். எதுல இருக்கு? எண்ணத்துல இருக்கு. அப்போ தேவனுடைய வசனத்தை தேடினவர்களை 7 பேரை கண்டு கொண்டு அவர்களை சபையில தூணாக்குங்கள் என்று சொல்லுகிறார். நீங்க யோசனை பண்ணுங்க. அடுத்த வாரம் இந்த 7 பேரை எனக்கு காட்டுங்க. உங்களுக்கு தேவனுடைய ஆலயத்துல ஆளுகைக்காக உங்களை நான் விட்டு கொடுக்கிறேன். தேடினவர்கள் நீங்கள் இருக்கிறீங்களா?
அதான் நாடுறது. கர்த்தருடைய வல்லமையை நாடணும். நாடும் பொழுது உங்களுடைய வேறு வானத்திலும் பூமியிலும் நிலைவிட்டு இருக்குங்க. மரம் எப்படி நிக்குது? அந்த வேர் எல்லாமே சைடு ஒரு வேர் இருக்கிறது. அந்த வேர் எங்க இருக்கிறது? அந்த அடியில ஆழத்தில் இருக்கிறது. அந்த வேர்ல தான் சைடு வர பண்ணி வெட்டி விட்டாலும் அந்த ஆணி வேர் ஒண்ணு இருக்குது. அது அப்படியே நேருக்கு நேரா பூமி அடியில போயிருக்கும். அது கீழே விராது. எந்த மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்ற மாட்டாங்க. காய்க்கிற மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, பனை மரம் இருக்குது, அது கொய்யா மரம் இருக்குது. எந்த மரத்துக்கெல்லாம் தண்ணி விட மாட்டாங்க. என்னத்துக்கு? பனை மரத்துக்கு தண்ணி விட மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வசனம் சொல்லுது 92 கீழே வாசிங்க, கீழே அந்த தேடி வாசிங்க. 92வது சங்கீதம். சொல்லுங்க வசனம் என்னன்னு வாசிங்க. நீதிமான் பனையை போல செழிப்பான், கேதுரு மரத்தை போல் வளருவான். இதுக்கெல்லாம் என்ன இல்ல? தண்ணி இல்ல. நீ தாங்க படிக்கணும். நாடி உன்னுடைய சத்தை உருவாக்கிக்கணும், உன்னுடைய எருவை உருவாக்கிக்கணும், உன்னுடைய பாதுகாப்பை நாடணும். பனைமரம் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் இருந்தாலும் தண்ணி என்ன பண்ணுமா? கீழ் பூமியில போய் நாடி அதுக்குள்ள பசியை தீர்த்துக்குமா? அல்லேலூயா. அதான் ஆண்டவர் பானமரத்துல என்னதான் இருக்கும்? பானமரத்துல என்னதான் இருக்கும்? பனைமரம் தான் இருக்கும். தென்னை மரம் இருக்குமாங்க? ஏன் தென்னை மரம் அங்கெல்லாம் செத்து போயிடும். பனைமரம் ஆண்டவர் ஒண்ணு எண்ணி பார்த்து என்ன சொல்றாரு? பனை போல நீதிமான் செழிப்பான். பனைமரத்துக்கு தண்ணி ஊத்தவே மாட்டாங்க. அதுக்குரியது என்ன பண்ணும்? எடுத்துக்கணும். நீ நான் அப்படி இருக்கணும். நமக்குரியதை பரலோகத்திலிருந்து எடுத்துக்கணும், வேத வசனத்திலிருந்து எடுத்துக்கணும். தேடினவளா இருக்கணும், தேடினவளா இருக்கணும். பேச்சு அல்ல. எதுல இருக்கு? ஆண்டவர் ராஜ்யம். ஆண்டவர் ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்குது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப சொல்றாரு 16 வாசிங்களேன். 16 வாசிங்க, 16 வாசிங்க. நான் முடிக்க போறேன். 16 வாசிங்க. அவர் ஈசாக்கிட்ட ஆணையையும் ஒரு தகப்பனாகிய தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து இந்த தேசத்தை என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன். ஈசாக்கு ஆணையிட்டு இருக்கிறார். அதை நினைவு கூறுங்கள் என்று வேதம் சொல்லுங்க. 27 வாசிங்க. 27 வாசிங்க. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் எங்க இருக்குது? மகிமை எங்க இருக்குது? உனக்குரிய கனம் எங்க இருக்குது? உன் பாஸ்டர் தான் உன்னை கனப்படுத்துவார். அவங்களா சூப்பர் ஜபத்திலும் சரி உண்மையா இருப்பாங்க, உறுதியா இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. சத்தியத்தை தவிர வேற எதுவுமே பேச மாட்டாங்க. உன் பாஸ்டர் தான் உனக்கு குறித்து கனப்படுத்துறது யாரு? உன் பாஸ்டர் தான். சொல்லுது என்ன சொல்லுது? மகிமை கர்த்தர் கொடுக்கிறார். கனம் நீ போகிற சபையில உன்னை குறித்து பேசப்படும். உன் பாஸ்டர் சொல்லுவார், வெளியில பிரசங்கம் பண்ணும்போது, மற்ற இடத்துல போகும்போது உன்னை குறித்து உன் பாஸ்டர் கனம் பண்ணுவான். அதான் மகிமையும் இங்க இருக்குது. வேற என்ன இருக்குது? கனமும் இருக்கிறது. அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அல்லேலூயா எங்க இருக்குது? அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கனம் வேணும். கனம் இல்லைன்னா அவன் பண்ண முடியாது. மகிமை இருக்கலாம், கனம் வேணுமே. உன்னை கனப்படுத்து சபைதான். பாஸ்டர் தான் உன்னை கனப்படுத்துவான். மகிமை கர்த்தர் கொடுப்பார். மனுஷ தேவன் கொடுக்கிறவனுக்கு கனப்படுத்தணும். ஒவ்வொருவரையும் தேவன் உங்களை கனப்படுத்த அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறார். 28 வாசிங்க. ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே செலுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. 23 வாசி. 23 பூமியின் சகல குடிகளை கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை எங்க நாளுக்கு நாள் பிரித்தடைந்திருக்கிறீங்களா? நாளுக்கு நாள் கர்த்தர் ஐசக்கோடு இருந்தபடினால் ஐசக்கு நாளுக்கு நாள் எப்படின்னா நம்ம விருத்தடைந்து இருக்கிறோமா? வேத வசனத்திலும் செய்தியிலும் வார்த்தைகளிலும் பாடல்களிலும் சுவிசேஷம் சொல்வதிலும் ஆத்மாவை கர்த்தருக்கு சபையிலே கொண்டு வருவதிலும் நீங்கள் விருத்தடைந்து இருக்கிறீர்களா? ஒன்னே ஒன்றுல விருத்தடைந்து இருக்கிறீர்கள். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா.
எதில் நீங்கள் வீழ்த்தெடுத்திருக்கிறீர்கள்? செவிப்பதில் வீழ்த்தெடுத்திருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம் பண்ணுவதில் வீழ்த்தெடுத்திருக்கிறீர்களா? கூட்டங்கள் நடத்துவதில் வீழ்த்தெடுத்திருக்கிறீங்களா? இல்ல ஆத்துமாவை அறுவடை செய்வதில் நீங்கள் வீழ்த்தெடுத்திருக்கிறீங்களா? இல்ல வாலிபர்கள் சின்ன குழந்தைகளை ஒவ்வொரு நாள் கூப்பிட்டு சுவிசேஷம் சொல்லிக்கொண்டு அதில் நீங்கள் வீழ்த்தெடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? எதில் நீங்கள் வீழ்த்தெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு அடையாளத்தை சொல்லுங்கள். நீங்கள் எதிலெல்லாம் பிரித்தடைந்திருக்கிறீர்கள்? அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளை சொல்லுங்கள். இந்த சொல்ற 23வது வசனத்தில் சொல்றாரு, பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். மன்னியுங்கள், உங்களுக்கு அதுதான் பெரிய ஒரு உடன்படிக்கை. கற்பனையில முதலான கற்பனை. அன்பானவர்களே, தேவ வார்த்தைகளை நீங்கள் 24 வாசியுங்கள். 24 ஜாதிக்குள் அவருடைய மகிமையை சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை சொல்றீங்களா? விரைவித்து சொல்றீங்களா? கர்த்தருடைய வல்லமை பற்றி சொல்றீங்களா? இல்ல மனிதனை கொண்டு இன்னொரு மனிதத்தை சொல்லுகிறீர்களா? கர்த்தருடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் மக்களுக்கு சொல்லுறீங்களா? இல்ல இன்னொருடைய தவறை ஜனங்களுக்குள்ளே நீங்கள் அறிவிக்கிறீர்களா? உணர்ந்து கொள்ளுங்கள், சிந்தித்துக் கொள்ளுங்கள், சிந்தித்து மனம் திரும்புங்கள், குணமாக்கப்படுவீர்கள். சிந்தித்து செயல்படுங்கள், உயர்த்தப்படுவீர்கள். சிந்தித்து தேவனுடைய பாதத்தை அர்ப்பணிங்கள், கனத்தை பெறுவீர்கள். தேவனுடைய சுவிசேஷத்தை அற்புதங்களை மக்களுக்கு அறிவிக்கிறீர்களா? இல்ல மனிதனுடைய தப்பையும் அவனுடைய குற்றங்களையும் மனிதனிடத்தில் அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எதை அறிவிக்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். 25 வாசிங்க. கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. 6:26 சகல ஜனங்களுடைய தேவர்களும் நிற்கிறதானே கர்த்தரோ வானங்களை கரங்களை தாழ்த்துக. அவரே வானங்களையும் பூமியும் சமுத்திரத்தின் மலைகளையும் குளங்களையும் செடிகளையும் மண்டலங்களையும் மலைகளையும் குன்றுகளையும் மேடுகளையும் உண்டாக்கி கொண்டு அந்த மலையில் உச்சிலிருந்து ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சகல ஜனங்களை காட்டிலும் எப்படி இருப்பீங்க? அழுகையோடு உள்ளபோதும் எண்ணத்தில் வருவீர்கள். நான் உங்களை என்ன பண்ணுவேன்? வழி நடத்துவேன். எப்படி வழி நடத்துவேன்? உன் கால் இடராதபடி தண்ணீர் உள்ள நதி அண்டையிலே உன்னை என்ன பண்ணுவேன்? வழி நடத்துகிறவராய் இருக்கிறேன். நீங்க செய்து பாருங்கள், யோசியுங்கள். முதலாம் யோசியுங்கள், நான் என்ன நிலையில் இருக்கிறேன் யோசியுங்கள், நான் எப்படி இருக்கிறேன் யோசியுங்கள். அப்புறம் அதை சிந்தியுங்கள். யோசிங்க, அப்புறம் என்ன பண்ணுங்க? 2வது சிந்தியுங்கள். 3வது என்ன பண்ணோம்? செயல்படுத்துங்கள். அப்ப உங்க ஆசீர்வாதம், கனம் கிடைக்கும், உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். கனமுள்ள பாத்திரமாய் தேவன் உங்களை மாற்றுவார். முதல்ல சிந்திக்கணும், அப்புறம் தான் நீங்க செயல்படணும். வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது நிச்சயமா நீங்க தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கீங்க? நாட்டப்பட்ட எப்படி இருக்கீங்க தெரியுமா? வெளிப்படுத்தினர் 3வது அதிகாரம், 3வது அதிகாரம், அதுல தேடி வாசிங்க. வெளிப்படுத்தினர் 3வது அதிகாரம், அதுல தேடி வாசிங்க. கொஞ்சம் மெலடி இருந்தா இந்த நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கைக்கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கேன், அது ஒருவனும் கூட்ட மாட்டான். அப்புறம் 3:12 வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஜெயம் பெறுகிறவன் எவனோ? தேவனுடைய ஆலயம். ஹலோ, ஒரு தேவதனுங்க ஒரு தெக்கப் எடுத்து கஷ்டம் வாசிங்க. ஜெயம் பெறுகிறவன் எவனோ? என்னங்க? ஜெயம் பெறுகிறவன் எவனோ? நான் பிரசங்கம் பண்ணதுல எல்லா வார்த்தையும் நீங்க கேட்டீங்க. இதுல ஜெயம் பெறுகிறவன் எவனோ? அவன் தேவனுடைய ஆலயத்தில் என்ன பண்ணுவேன்? தூணாக்குவேன். அதிலிருந்து ஒரு காலம் நீங்குவதில்லை. அவனை ஒரு காலம் ஒருவனும் ஒருத்தியும் அந்த இடத்துல இருந்து நீங்குவதில்லை. தேவனுடைய நாமத்தையும் தேவனால் இறங்கி வருகிற புதிய எருசலேமின் நாமத்தையும் புதிய நாமத்தை என்ன பண்ணுவேன்? அவன் மீது எழுதுவேன். அவன் ஒரு காலும் அவன் கால் இடறுவதில்லை. நான் சொல்லல, பைபிள் தான் சொல்லும். பைபிள் தான் நம்ம எல்லாருக்கும்.
அம்மாவுக்கு நீதிபதி இந்த பைபிள் தான். பைபிள் வச்சுதான் நான் பேசுவேன். சொந்த அறிவுல பேச முடியாது. பொய்ய 100 தடவை சொல்ல முடியாது. பொய் 100 தடவை சொல்ல முடியுமா? ஆனா உண்மை எத்தனை தடவை சொல்லலாம்? சொல்லுங்க. 1000 தடவை சொல்லலாம் உண்மை. அது வாய் பலராது. ஆனா பொய்ய யோசிச்சு தான் பேசணும். யோசிச்சு நேற்று ஒன்று சொல்லியிருப்போம், முந்தானத்து ஒன்று சொல்லியிருப்போம். அதே மாதிரி நம்ம கேட்பாங்க, அதான் போலீஸ் கேட்பாங்க. ஒரு 2 நாள் பேசி கேட்பாங்க, அப்புறம் 3 நாள் பேசி நம்மள கேட்பாங்க, 4 நாள் பேசி கேட்பாங்க. அந்த வார்த்தையெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். இதுல என்ன சொல்றான், இதுல என்ன சொல்றான், அதான் அப்கேஸ் சீக்கிரமா கண்டுபிடி. உண்மையான கொலைக்காரனை, உண்மையான குற்றவாளி எப்படி கண்டுபிடிக்கிறது? 5, 6, 7, 8 விசாரணை வைப்பாங்க. ஒவ்வொரு விசாரணையும் ஒரு வார்த்தை எப்படி இருக்கிறது, கதத்துக்கிறானா, மாத்தி மாத்தி பேசுகிறானா என்று பார்க்கும்போது கடைசியில அவன் சொல்லும் போது இந்த ரெக்கார்டை போட்டு பார்க்கும்போது கடைசியில் உண்மையை சொல்லிடுவான். அவனுக்கு ஆயுள் தண்டனை, அல்லது கொஞ்ச நாள், அல்லது தூக்கு தண்டனை, ஏதோ ஒரு தண்டனை கொடுத்து அவன் செய்த குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை கொடுத்து அவன் விடுதலை பண்ணிடுவார்கள். அல்லேலூயா. அததான் கர்த்தர் சொல்றாரு, கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிற எவனும், தட்டுகிற எவனுக்கும் நான் உங்களை உங்களிடத்தில் அவர்களுக்கு வருவார். நீங்கள் விண்ணப்பையோட அழுகு கத்தத்தை வருவீங்க. அவர் உங்களை நீரும் தந்தையிலே உங்களை வெண்ணெடுத்து கொண்டு போவார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்வான், தேடுகிறவன் தான் கண்டடைவான், தட்டுகிறவன் தான் என்ன பண்ணோம். அல்லேலூயா. ரொம்ப நாளா கேஸ் ட்ரபிள், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் ஒரு மனுஷன். எங்கெங்கே போய் டாக்டர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கேஸ் அந்த போகல. ஒரே குசுதான், ஒரே சாப்பிட முடியாது, ஒரே ஏப்பம் தான், தூங்க முடியாது, அப்படியே இறப்பு தான். என்ன பண்ணது அச்சாக்கு? நான் கேட்டேன், இந்த மாதிரி பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டு ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்தார். 10 மாத்திரை, 30 காசு ஒரு மாத்திரை. அதை ஜோம் பண்ணி அதை கொடுத்த அவன் எனக்கு நன்றி மேல நன்றி சொல்லிட்டான். சின்ன உதவிதான் பெரிய தனம். கடவுளை தட்டி கத்தர சின்ன உதவிதான். 30 ரூபா மாத்திரை, அதோட கூடிய ஜபம் பெரிய கணத்தை கொடுத்தாங்க. சின்ன உதவி பெரிய மகிமையை தேவன் கொண்டு வருவாராம். சிறிய ஆட்களை வைத்து கர்த்தர் என்ன பண்ணுவாராம், பெரிய பெரிய வேலை செய்வார். அதுக்கு நாம் கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்புவிக்கணும். 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி 30 ரூபாயில அவன் மேட்ரு சால்வ் ஆகி போச்சு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதான் இயேசு கிறிஸ்து. என்னெல்லாம் உங்களால் ஒன்றும் ஒப்பு கொடுத்து பாருங்க, நேர்மையா இருந்து பாருங்க, சகல காரியத்திலும் தேறியவர்களா இருங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியும் கனத்தை தேவன் கொடுப்பார். நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுவீங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒளியாய் உங்களை வழிநடத்த வளர்கிறார்.